அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் காளைகளுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை தொடங்கியுள்ளது. ஒரு காளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, முதலில் போட்டியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. தற்பொழுது காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை இறுதிக்கட்ட நிலையில் உள்ளது. அங்குள்ள கள நிலவரம் என்ன? அருணா, மதுரை மாவட்டத்தின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெறக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தமட்டில் 1000 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த 1000 ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 40 மருத்துவ குழுக்கள் அடங்கிய 90 மருத்துவர்கள் காளைகளை பரிசோதிக்கின்றனர். ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட அந்த QR கோடுடன் கூடிய அந்த காளை உரிமையாளருடைய படங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து கொண்டு வரப்பட்டது. அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய காளை தானா, அந்த காளைக்கு தகுதியான மருத்துவ சான்றிதழை கொண்டு வந்திருக்கிறார்களா உள்ளிட்ட சோதனைகளை எல்லாம் செய்கிறார்கள். குறிப்பாக காளையினுடைய திமில், கொம்பு, அந்த கொம்பு கூர்மையாக இருக்கிறதா, காளைக்கு ஊக்க மருந்து எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதனுடைய உயரம், கால்களில் காயங்கள் உள்ளதா, உடம்பில் காயங்கள் உள்ளதா என்பது குறித்து ஒரு முழுமையான மருத்துவ பரிசோதனையை இந்த இடத்தில் மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அதனுடைய உயரத்தை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சோதனை செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மண்டல இணை இயக்குனர் நடராஜன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், காளைகளுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை எப்படி பண்றீங்க? என்னென்ன மாதிரியான தகுதிகளை நிர்ணயம் செய்யறீங்க? அதாவது கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து 60 டாக்டர்களை கொண்ட குழுக்கள் வச்சு இங்கே வந்து இந்த பகுதி காளை அதாவது பரிசோதனை பகுதியில் வந்து 5 குழுக்கள் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. இவங்க வந்து மெயினாக வந்து இந்த அவனுடைய சர்டிஃபிகேட்ஸை முதல்ல செக் பண்ணுறாங்க. அதனடுத்து மருத்துவ தகுதியினுடைய அடிப்படையில் அந்த காளைகள் வந்து பங்கு பெற தகுதியாக இருக்கான்னு பார்க்குறாங்க. முதல்ல வந்து அதனுடைய மாடுகள் வந்து நாட்டு மாடுகளாக இருக்கணும். கலப்பின மாடுகளுக்கு அனுமதி இல்லை, நாட்டு மாடுகளாக இருக்குங்கிறத முதல்ல உறுதி செய்கிறோம். அதுக்கடுத்து வயது வந்து 2 வயதுக்கு மேல் உள்ளதாக இருக்கணும். 2 வயதுக்குள்ள கீழ் உள்ள கன்றுகள் வந்து போட்டியில் பங்கு பெற தகுதி இல்லை. மேலும் அதனுடைய உடல் தகுதி, அதாவது அந்த பங்கு பெறும் அன்று அதனுடைய உடலில் வந்து காயங்கள் எதுவும் இல்லாமலும் காய்ச்சல் போன்ற எந்த உடல் உபாதைகளும் இல்லாமலும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தான் அவை அனுமதிக்கப்படுகின்றன. அருணா, நீங்களே கேட்டிருக்கலாம், அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது 2 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். குறிப்பாக நாட்டு இன காளைகளாக ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்க வேண்டும். அந்த தகுதி தான் முழுமையான தகுதி. அதன் அடிப்படையில் இந்த இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த காளைகள், அதாவது தற்போது வரை நடைபெற்ற இந்த இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையில் ஒரே ஒரு காளை மட்டும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காளைக்கு ஊக்க மருந்தோ மதுவோ கொடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து 7 காளைகளுக்கு ஒரே நேரத்தில் இங்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மருத்துவ பரிசோதனை நடக்கும் என கால்நடைத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அருணா, மணிகண்ட பிரபு, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல எப்படி இருக்கிறது? முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? அருணா, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த ஜல்லிக்கட்டு என்பது முழுமையாக நடைபெறுகிறது. குறிப்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சி, மதுரை மாநகர காவல்துறை, இந்த 3 நிர்வாகங்கள் இணைந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகின்றன. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். காவலர்களுக்கும் கூட கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. காவலர்கள் அந்த இடத்தில் பணியில் இருக்க வேண்டும், அவர்கள் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சேஃப்டி உடைகளை அணிந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு என்பது இன்னும் சற்று நேரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற இருக்கிறது. அருணா, ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் காளைகளுக்கு தற்பொழுது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.